Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to METTYZ. இன்னைக்கு வீடியோல முல்லைப்பூவை எப்படி நெருக்கமா கோர்க்கிறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். முல்லைப்பூவை நெருக்கமா கோர்க்கிறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது மாதிரி கோர்க்கிறதுக்கு இந்த அளவுக்கு நான் முல்லைப்பூ எடுத்துக்கிறேன். வீடியோல காமிச்சிருக்கிற மாதிரி சின்னதா ஒரு ஊசியில ரெட்டையா நூலை கோர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறமா இந்த சின்ன ஊசியிலேயே உங்களால எந்த அளவுக்கு முல்லைப்பூ கோர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு கோர்த்துக்கோங்க. நான் இந்த ஊசியில 30 முல்லைப்பூ அளவுக்கு கோர்த்துக்கிறேன். கோர்க்கிறப்ப எல்லா பூவோட காம்பும் ஒரே பாயிண்ட்ல இருக்கிற மாதிரி கோர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போதான் லாஸ்டா ஃபினிஷ் பண்றப்போ அழகா ஒரே மாதிரி இருக்கும் பார்க்கிறதுக்கு. அதே மாதிரி ஊசியில கோர்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நூலுக்கு பூவை இழுக்கும்போது பூவோட கோர்த்த ஷேப் வந்து மாறிடாத மாதிரி பார்த்துக்கோங்க. நார்மலாக இது மாதிரி கோர்க்கும்போது ஒரு பூவாக கோர்த்துட்டு நூலில் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நூலில் வச்சுட்டு பூவை நம்ம டைட் பண்ணுவோம். அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூவோட காம்பு பிரேக் ஆகிட்டு கீழே விழுந்துடும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பூ பிரேக் ஆகாமையே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு கோர்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நூலோட 2 கார்னரையும் இது மாதிரி டைட்டா முடிச்சு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பூவோட பேக் சைடு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா நெருக்கமாக முல்லைப்பூ ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா பின்னூசியை இது மாதிரி நூலில் மாட்டிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம தலையில் வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் METTYZ நெஸ்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நெக்ஸ்ட் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until love from Meghala Karthik. Bye.